கடகராசி நபர்கள் உங்கள் கூட இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட எப்படி நல்ல பேர் வாங்கலாம்னு நான் சொல்லித்தர்றேன். பொறுமையோடு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. எதையுமே துணிச்சலோடு சந்திக்கக்கூடியவங்க தான் கடகராசி நபர்கள். அவங்களுடைய துணிச்சலுக்கு நீங்கள் முன் மரியாதை கொடுத்தால் அவங்கக்கிட்ட நீங்கள் நல்ல பேர் வாங்கிக்கலாம். கடகராசிக்காரங்க மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னா, இப்போ காலச்சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் சுபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் கடகராசியை. கடகராசிக்கு அதிபதி சந்திரன். பஞ்சபூதத்தில் நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடியது தான் கடகராசி. பாருங்கள், கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப சுலபமாக அவங்க மனசில் இடம் பிடிக்க முடியும். காரணம், அவங்களுடைய பேச்சில் உறுதி இருக்கும். எப்போதுமே ஒரு மென்மையும் ஒரு சாந்தமுமாக அவங்க பேசக்கூடிய குணம் கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும். அப்போ கடகத்தினுடைய வீடு காலச்சக்கரத்தில் சுபஸ்தானமாக இருக்கிறதுனால கடகராசியில் பிறந்தவர்கள் படிப்படியாக தன்னுடைய உழைப்பில் முன்னேறக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அவங்க ஆரம்ப நேரங்களில் ஏழ்மை நிலையில் சிலர் இருந்தாலும் கூட, எல்லா கடகராசியும் இப்படி இருக்க மாட்டாங்க. பெரும்பாலான கடகராசி நபர்கள் பிறப்பால் ஏழையாக இருந்தாலும் தன்னை படிப்படியாக முன்னேற்றிக்கணும் அப்படின்னு உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அதே நேரத்தில் மற்றவங்க யாரெல்லாம் உழைப்பால் உயருகிறார்களோ அவர்களை அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், கடகராசிக்காரங்க மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னா உழைப்பை பிரதானமாக நீங்கள் வச்சுருக்கணும். கடகராசியினுடைய அதிபதியாக சந்திரன் இருக்கிறதுனால அவங்க அம்மா மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க. தெய்வத்துக்கு நிகராக தாயை மதிப்பாங்க. இப்போ ரிஷபராசிக்காரங்க அம்மாவை மதிப்பாங்கன்னு சொன்னோம்ல, அதே மாதிரி கடகராசிக்காரங்களும் அப்படி தான். குறிப்பாக கடகராசி ஆண்கள் தன்னுடைய தாயை ரொம்ப நல்லாவே மதிப்பாங்க. கடகராசி நபரை திருமணம் செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னா அவங்க தன் தாயாரை மதிக்கும்போது நீங்களும் அவங்க தாயாரை மதிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இப்போ கடகராசி கணவன் இருக்கார், அவர் அவங்க அம்மாவை மதிக்கிறாரு அப்படின்னா, இப்போ அந்த மனைவி ஆகப்பட்டவர் மாமியாரை எதிர்த்தாங்க அப்படின்னா அங்கே தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகத்தானே செய்யும். அதனால சொல்கிறேன், கடகராசிக்காரங்க மனசில் இடம் பிடிக்கணும்னா அவங்க தாயாரை நீங்களும் மதிக்கணும். அதே போல் மற்ற நண்பர்கள் அவரவர் தாயாரை அவரவர் மதிக்கிறீங்கன்னு தெரிஞ்சாலும் கடகராசிக்காரர் ரொம்ப உயர்வாக அவங்கள நினைப்பார். ஏன்னா அவர் தாய்க்கு மரியாதை கொடுக்குறவர் இல்லை. கடகராசி அப்படிங்கிற போது ரொம்ப சுலபமாக பழகிறதுக்கு இனியவரா அப்படின்னா அது சொல்லுவாங்கள்ல, பழக பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்குங்கிற மாதிரி அவங்க பழக தான் கடகராசியை உங்களுக்கு பிடிச்சி போகும். கடகராசி நபரை பார்த்த உடனே பிடிச்சிருமா எல்லாருக்கும் அப்படின்னா அப்படி இல்லை. நல்லா பேசி பழகணும், அப்போ தான் அவங்கள பிடிச்சி போகும். கடகராசி அப்படிங்கிறது குரு உச்சம் பெறுது கடகராசிக்கு. அதனால் எந்த இடத்துலையுமே கடகராசிக்காரங்க முதல் இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத விரும்புவாங்க. பாதிக்கு மேற்பட்ட கடகராசி நபர்கள் முதல் இடத்தை பிடிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி முதல் இடத்துக்கு வந்துடுவாங்க. பாருங்கள், அப்போது அந்த போட்டி போடுறதுன்னு சொல்லுவோம்ல, கடகராசிக்காரங்களோட யாரெல்லாம் போட்டி போடுறீங்களோ, ஆரோக்கியமான போட்டி சொல்கிறேன், அப்படி போட்டி போட்டிங்கன்னாலும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கடகராசிக்காரங்க பொதுவாக பிறந்த இடத்த விட்டுட்டு வேறு இடங்களில் நீண்ட தூரம் பயணங்கள் செஞ்சு வேறு எங்கேயாவது அவங்க குடியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்படி பிறந்த ஊரை விட்டு அவங்க போனாங்க அப்படின்னா வீட்டில் உள்ளவங்க அவங்கள அனுமதிக்கணும். அப்போ தான் கடகராசிக்காரங்க மனசில் நீங்கள் இடம் பிடிக்க முடியும். கடகராசிக்காரங்க கிட்ட நல்ல பேர் வாங்கிக்க முடியும். அவங்க பிறந்த ஊரை விட்டு வேறு ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறாங்கங்கிற போது அவங்கள தடுக்கக்கூடாது. பாருங்கள், அவங்கள விட்டுறணும். பொதுவாக கடகராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த பரம்பரையாக தெய்வ வழிபாடுகள்லாம் செய்வாங்கள்ல, அந்த வழிபாடுகள்லையும் ஆர்வமுடையவராக இருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஆர்வங்களை எல்லாம் அனுமதிக்கணும் கூட இருக்கக்கூடிய நபர்கள். நீங்கள் அவங்கள எதுக்கெடுத்தாலும் குறை சொல்லக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அவங்களுடைய குணங்களை மறுதளித்து பேசக்கூடிய நபராக இருந்தால் அவங்க மனசில் இடம் பிடிக்க முடியாது. பாருங்கள், கடகராசிக்காரங்கள் நிலம் வாங்கலாமா, வாங்கலாம். வீடு வாங்கலாமா, வாங்கலாம். வாகன வசதி வாய்ப்புகள் எப்பொழுதுமே அவங்க எனி டைம் அவங்க வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் சூழ்நிலையும் கடகராசிக்கு இருக்குது. சிலரெல்லாம் ஒரு வீடுக்கு 2 வீடு வாங்குவாங்க. அப்போ கடகராசிக்காரரை போய் நீங்கள் குறை சொல்லக்கூடாது. கடகராசிக்காரர் அந்த ஒரு வீடை பங்களா மாதிரி பண்ணணும்லாம் சில கடகராசிக்காரங்க நினைப்பாங்க.
அப்போ அவரை போய் நீங்கள் குறை சொல்லக்கூடாது. பங்களா மாதிரி அவர் பண்ணணும். அதாவது இன்டீரியர் டெக்கரேஷன், அந்த உள்கட்டமைப்பு வசதிகளை நல்லா உருவாக்கணும்னு ஒரு கடகராசிக்காரர் நினைப்பார். அப்படி அவர் நினச்சாருன்னா அதை நீங்கள் குறை சொல்லக்கூடாது. வீட்டில் உள்ளவங்க குறை சொன்னால் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மனஸ்தாபங்கள் உண்டாகும்ல. கடகராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு வாழ வேண்டியதானே. கடகராசிக்காரங்க உங்களுக்கு நண்பராக இருக்கலாம், கணவனாகவோ மனைவியாகவோ தாயாரா தந்தையாரா சகோதர சகோதரிகளா, எவரோ ஒரு நபர் உங்களுக்கு கடகராசிக்காரர் உங்களுடைய லைஃப்பில் இருப்பாங்கல்ல. அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு நல்ல பேர் வாங்கி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ கடகராசியினுடைய அதிபதி சந்திரன். சந்திரன் ரிஷபத்தில் உச்சமடைகிறாரு. அப்போது கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப அதிகப்பட்ட தனுசு ராசி அளவுக்கு இல்லைனாலுமே கூட கடகராசிக்கும் பேச்சாற்றல் உண்டு. பேச்சால் பிறரை வசியம் செய்யக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு உண்டு. நல்லா பேசுகிறாங்கன்னா நீங்கள் அவங்கள பார்த்து பேச்சிலே மேய்க்கிறோம் அப்படிலாம் நீங்கள் தப்பாக சொல்லக்கூடாது. அவங்களுக்கு இயல்பாக அந்த பேச்சுங்கிறது வரும். அப்போ அதையும் நீங்கள் கொஞ்சம் ஆற்றலோட அதை அனுமதிக்கக்கூடிய நபராக அவங்க பேசுனா நீங்கள் காது கொடுத்து கேட்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கடகராசிக்காரங்க மனசில் நீங்கள் இடம் பிடிக்கலாம். கடகராசிக்காரங்களுக்கு கிரியேட்டிவிட்டி மைண்டு, நல்ல கற்பனை திறன் இருக்கும், நல்ல ஞாபக சக்தியும் கூட இருக்கும். அப்போ இந்த கற்பனை திறன் எதுலேயுமே அவங்க கிரியேட்டிவிட்டியாக உருவாக்குறாங்க அப்படின்னா, இப்போ ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிள்ளைங்கள்லாம் கடகராசி பிள்ளைங்க இருந்துச்சுன்னா இந்த அறிவியல் ரீதியிலான புதிய கண்டுபிடிப்புகளில் ஆர்வம் செலுத்துறது, ஓவியம் வரைகிறதில் ஆர்வம் செலுத்துறது, இப்படி நான் வருவேன் அப்படி நான் வளருவேன் அப்படின்னு பேசுகிறது, இந்த மாதிரி கற்பனைகள்லாம் அவங்களுக்கு வரும். அதெல்லாம் ஆர்வப்படுத்தி அவங்கள நீங்கள் ஊக்கப்படுத்தலைனாலுமே கூட அந்த கிரியேட்டிவிட்டியை அவங்க பேசும்போது அதை காது கொடுத்து கவனித்து கேட்டுக்கிட்டால் அமைதியாக இருந்தால் அவங்க மனசில் நீங்கள் இடம் பிடிக்கலாம் பாருங்கள். இப்போ கடகராசிக்காரங்க கிட்ட பழகிறது ரொம்ப ஈஸியாக அப்படின்னா அவங்கக்கிட்ட பழகிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பழக தான் பிடிக்கும். அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நல்லா பழகிட்டிங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து பிரிகிறது ரொம்ப கஷ்டம். பழகிறது கொஞ்சம் கடினம் அப்படின்னாலுமே பிரிகிறது அதை விட கஷ்டம். பழகிட்டாக்க அவ்வளவு ஈஸியாக கடகராசிக்காரங்க யாரையும் பிரியணும்னு நினைக்கவே மாட்டாங்க. கடகராசிக்காரங்க தன்னை நம்பி வந்தவர்களுக்கு எல்லா உதவியையும் செய்வாங்க. அப்போ கடகராசி நபர் இப்போ கணவன் மனைவியாக கல்யாணம் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த கணவனோ அல்லது மனைவியினுடைய விமர்சனத்துக்கு ஆளாகிடக்கூடாது. ஏன்னா எல்லாருக்கும் உதவி செய்ய நினைப்பாங்க. நீங்கள் என்ன எல்லாருக்கும் உதவி பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவங்கள குறை சொன்னீங்கன்னா அப்புறம் உடனே சண்டை தான் வரும். அப்போ இப்படி உதவி செய்கிறதுல அவர் சில நேரம் ஏமாந்து வேற போவார் கடகராசிக்காரர். நீங்கள் எவ்வளவு எச்சரிக்கை செய்தாலும் கூட அது பிறவி குணம் கடகராசிக்கு, நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ அவங்க அடிக்கடி ஏமாந்து போகிறாங்கன்னா அவள் போய் குத்தி காமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க மனசுலேருந்து உங்களுக்கு தூரமான ஒரு இடம் கிடச்சி போயிடும், ரொம்ப விலக்கி வச்சுருவாங்க. அதனால் அதெல்லாம் பெருசாக அவங்கள குறை சொல்லாதீங்க. தியாக மனப்பான்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். கள்ளங்கபடம் இல்லாமல் வெளிப்படையாக பேசக்கூடிய குணம் இருக்கும். நீ என்ன இப்படி பேசுகிற அப்படி பேசுகிறேன்னு பேச்சில் போய் பெருசாக திருத்தம் பண்ணாதீங்க. கடகராசிக்காரங்களை கள்ளங்கபடம் இல்லாமல் பேசக்கூடியவங்க. அப்போ நீங்கள் திருத்தம் பண்ணிங்கன்னா அப்புறம் திரும்ப சண்டை தான், பிரச்சனை தான். அதனால் சொல்ல வரேன். இப்போ கடகராசிக்காரங்களுக்கு வாக்குஸ்தானமாக இருக்கிறது சிம்மராசி. அப்போது நிலைத்த செல்வம், தனத்தை பொறுத்த வரைக்கும் நிலைத்த செல்வம், செல்வத்தால் பெயர் புகழ் உண்டாகிறது, அது எல்லாமே இருக்கும். சில கடகராசிக்காரங்களுக்கு நிறைய பணம் கிடச்சி திடீர்னு ஒரு நாள் போகும், அப்புறம் மீண்டும் கிடச்சிரும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் காலச்சக்கரத்தில் 5வது இடம் சிம்மம் அப்படிங்கிறதுனால சிம்மராசி அப்படிங்கிறது சந்ததி விருத்தியையும் கொடுக்கும், குழந்தை செல்வங்களையும் கொடுக்கும். அதில் என்ன அப்படின்னா கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தான் சம்பாதிக்கக்கூடிய எவ்வளவு செல்வங்களை அவங்க சம்பாதிச்சாலும் கூட தன்னுடைய சந்ததியருக்கு பயன்படும் விதமாக, அடுத்த தலைமுறையினுடைய சந்தோஷத்திற்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு அது போய் சேரும் பாருங்கள். கடகராசிக்காரங்க சம்பாதிக்கிறது மற்றவங்களுக்கும் போய் சேரும். தான் விரும்பிய எல்லாமே கடகராசிக்கு உடனுக்குடனே கிடச்சிருமா அப்படின்னா அவங்க கற்பனை திறன் ஜாஸ்தின்னு சொன்னேன். இப்போ நிறைய விருப்பங்களும் இருக்குது, தனி செய்யும். அதில் கொஞ்சம் காலதாமதங்கள் உண்டாகும். நீ என்ன அப்படி சொன்ன, இன்னும் நீ அடையவே இல்லை, நீ என்ன அப்படி சொன்ன, இதை நீ சக்ஸஸ் பண்ணவே இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. கடகராசிக்கு வெற்றிகளில் கொஞ்சம் தாமதப்படும், ஆனால் ஜெயிச்சிருவாங்க. அந்த வெற்றிகளில் ஒரு தாமத நேரங்கள் உண்டாகும். அந்த தாமத நேரத்தை பயன்படுத்தி போய் நீங்கள் குறை சொல்லிடக்கூடாது. ஏன்னா சில பேர் என்னன்னா கடகராசிக்காரங்க ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் நாளானுச்சுன்னா உடனே ஏளனப்படுத்துறது, உதாசீனப்படுத்துறது, பழிக்கிறது,
அவங்கள்ட்ட செல்வ வளம் இல்லைன்னு சொல்லி அவங்கள ஒதுக்கி வைக்கிறது. சில சொந்தக்காரங்க கடகராசியை ஒதுக்கி வைக்கிறீங்க. அதுக்காக சொல்கிறேன். எனக்கு கடகராசிக்காரங்கன்னாவே நிறைய நான் ஜாதகம் பார்த்துருக்கேன். சொந்தக்காரங்க ஒதுக்கி வைக்கிறாங்க. அப்படி ஒதுக்கி வைக்காதீங்க. அவங்க ஜெயிப்பாங்க, மெதுவாக தான் ஜெயிப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயிப்பாங்க. அவங்கள மாதிரி செல்வம் சேர்க்கவும் முடியாது, பிறருக்கு கொடுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ராசி கடகராசி. அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சொந்தக்காரங்க நல்லா பழகுனீங்கன்னா ரொம்ப நல்லது. அது ஒரு விழிப்புணர்வுக்காக கடகராசிக்காரங்களோட மனசில் எப்படி இடம் பிடிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப பெரிய உயரமாக இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு உயரம்னாக்கா 6 அடி அந்த மாதிரி, அதுக்கு மேலே அப்படிலாம் வரமாட்டாங்க. 4.5 அடி 5 அடி, 5 அடிக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு நடுத்தர உயரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிலர் கடகராசியை பொறுத்த வரைக்கும் வயது அதிகமாக உடல் எடை கொஞ்சம் கூடுதலாக போகும். கொஞ்சம் குண்டான தோற்றத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவனாகவோ மனைவியாகவோ அவங்க வைத்தால் நீங்கள் என்ன குண்டாக இருக்குன்னு சொல்லி ஏளனப்படுத்திடாதீங்க. அவங்க எடை குறையிறதுக்கு வேணால் நீங்கள் கூட இருந்து உதவி வேணால் செய்யுங்க. ஏன்னா அவங்க ராசி எப்படி, அவங்க அப்படி தான் கொஞ்சம் குண்டு ஆவாங்க. எல்லா கடகராசியும் சொல்லலை, சிலர் அப்படி குண்டு ஆவாங்க. தலைமுடியுமே சிலருக்கு கொஞ்சம் சுருண்ட தலைமுடி தான் இருக்கும். நல்ல உறுதியான நிமிர்ந்த எடுப்பான மார்புகள் இருக்கும். மூக்கு நல்ல கூர்மையாக இல்லாத ஒரு மூக்கு இருக்கும். அதுக்காக முகத்தோட ஒட்டி போன மூக்கு அப்படி நான் சொல்ல வரல. சில பேருக்கு ஷார்ப்பாக இருக்கும், அவங்களுக்கு அப்படி இருக்காது. இதெல்லாம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இப்படி இருக்கக்கூடிய உடல் அமைப்புகள் இருக்கும். கண்களில் ஒரு காந்த சக்தி, ஒரு கவர்ச்சித்தன்மை இருக்கும். முதுகு பகுதி ஒரு அகன்ற பகுதியாக அவர்களுக்கு கொஞ்சம் பெரிய முதுகாக இருக்கும். இதெல்லாம் ஒரு உடல் அமைப்பில் அவங்களுடைய அங்கங்களில் இருக்கக்கூடியது. இப்போ நான் சொன்ன உடல் அமைப்பு 90% எல்லா கடகராசிக்குமே பொருந்தி போகும். சிலருக்கு பொருந்தாதுன்னு வைங்க. எதுக்காக உடல் அமைப்பை படுத்தி இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் உடல் அமைப்பை வச்சு அவங்கள யாராவது பழிக்க ஆரம்பிக்கிறீங்க. என்ன மூக்கு இப்படி இருக்க, என்ன தலைமுடி இப்படி இருக்கு, என்ன குண்டாயிட்ட, இப்படிலாம் சொல்லாதீங்க. அது அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் அனுமதிக்கக்கூடிய திறனில் இருந்தால் தான் கடகராசியோட ஒரு நட்புறவு நீங்கள் கொண்டு போக முடியும். கடகராசியில் சில பேருக்கு கல்லீரலில் பாதிப்பு வரலாம், பித்தப்பையில் பாதிப்புகள் உண்டாகலாம், கணையத்தில் பாதிப்புகள் உண்டாகலாம், இரத்த நாளங்களில் பாதிப்புகள் உண்டாகலாம். சளி பிரச்சனைகள் பெரும்பாலான கடகராசி நபர்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட பிரச்சனை, குறிப்பாக குளிர் சம்பந்தமான நாட்களில், குளிர் சம்பந்தமான பிரதேசங்களில் அல்லது குளிர் சம்பந்தமான பருவ காலங்கள்ல எல்லாம் சில பிரச்சனைகள் அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கடகராசி நபர் உங்களுக்கு இணையராகவோ நண்பராகவோ இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்ணி அவங்களோட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கணும். அதை விட்டுட்டு ஆமாம் உனக்கு மார்கழி மாதம்னாவே பிரச்சனை வந்துடும், ஆமாம் உனக்கு இப்படி சளி பிரச்சனை வந்து எப்போ பார்த்தாலும் சளி சளின்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன், இப்படி சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? கடகராசிக்காரங்க மனசு கஷ்டப்படும் தானே. அப்போ அவங்களுக்கு இது போல் உடல் உபாதைகள் நான் வந்தே தீரும்னு சொல்லலை. இப்போ உடனே இதை கேட்டுக்கிட்டு வந்துருமோன்னு நினச்செல்லாம் கடகராசிக்காரங்க யாரும் பயந்துக்காதீங்க. இது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை பெருசாக எடுத்து அவங்கள காயப்படுத்திடாதீங்கன்னு சொல்ல வர்றேன். அதுக்காக அதெல்லாம் சொல்கிறேன். ஏன்னா சில பேர்லாம் காயப்படுத்தி ரொம்ப, ஏன்னா சில பேருக்குலாம் 5 வருஷம் 10 வருஷம்லாம் சளி பிரச்சனை கண்டினியூவாக இருக்கும். அப்போது நீ உனக்கு சளி பிரச்சனைக்கு என் பக்கத்தில் படுத்துவங்க, நீ தள்ளிப்படு, ஒதுங்கிப்போ, ஓரமாக போ, இப்படியெல்லாம் சொல்கிறதுங்கிறது சிக்கலாக போகும் பாருங்கள். அதனால சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு 20% கடகராசிக்கு கொஞ்சம் காலதாமதம் உண்டாக வாய்ப்பு இருக்குது. உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையான்னு கேட்டு காயப்படுத்தாதீங்க. ஒரு சிலருக்கு திருமணம் நிச்சயம் செஞ்சு இப்போ நிச்சயார்த்தம் முடிஞ்சு கேன்சல் ஆகுதில்ல, அப்படிப்பட்ட கல்யாணங்களை நீங்கள் உங்கள் ஊரில் கணக்கெடுத்தீங்க அப்படின்னா அதில் கடகராசிக்காரங்க பெரும்பாலும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஏதோ ஒரு சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் அவங்கள போய் அதெல்லாம் ஒரு கைராசி இல்லை, முகராசி இல்லை, உனக்கு ராசி இல்லை, உனக்கு கெட்ட நேரம், அப்படிலாம் சொல்லி அதெல்லாம் காயப்படுத்தக்கூடாது. கடகராசி நபர்கள் சில பேர் தன்னை விட வயது முதிர்ந்த நபர்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் அனுமதிக்கணும். அனுமதிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு நல்ல பதவி கிடைக்கும், நல்ல சுய தொழில் மேன்மை அடையும். அவங்களுடைய திருமணங்களை பொறுத்த வரைக்கும் பெரியவங்களால் நிச்சயித்து நடக்கிறத விட காதல் கல்யாணமாகவோ அல்லது பெரியவங்க நிச்சயித்தாலுமே கூட அவர்கள் விரும்பினால் மட்டும் அந்த நபரை திருமணம் செய்து வைப்பதாக இருந்தால் ஒரு கடகராசி நபருக்கு வாழ்க்கை ரொம்ப நல்லா அமையும். கடகராசி நபர் மனதில் இடம் பிடிக்கணும் அப்படின்னா பெற்றோர் உற்றார் உறவினர்களுக்கு ஒரு செய்தி, திருமணத்தை பொறுத்த வரைக்கும் முடிவு அவங்க எடுக்கிறதுக்கு அவங்க கையில் கொடுங்க, அதுதான் ரொம்ப நல்லது.
கடகராசியில் பிறந்த எல்லாருமே வயது முதிர்ந்தவரை கல்யாணம் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லலை. இப்போ கடகராசி ஆண் தன்னை விட மூத்த பெண்ணை திருமணம் செஞ்சால் விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் அதை ஒரு காரணமாச்சு நீ வயசு கூட உள்ள பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் போய் ஏளனம் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு லைஃப் நல்லா தான் இருக்கும், ரொம்ப சிறப்பாக தான் இருப்பாங்க, அதிலெல்லாம் ஒன்றுமே குறையெல்லாம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் கடகராசி நபர்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடகராசி கூட இருக்கக்கூடிய நபர்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தீங்க அப்படின்னா அவங்கள குறை சொல்லாமல் அவங்க மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இப்போ கடகராசியை பொறுத்த வரைக்கும் நட்பு ராசிகள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ரிஷப ராசி நட்பு ராசி, விருச்சிக ராசி நட்பு ராசி, கன்னி ராசி நட்பு ராசி, மகரம், மீனம் இந்த ராசிகள் எல்லாமே கடகராசியை பொறுத்த வரைக்கும் நட்பு ராசிகளாக அமையும். இப்போ கடகராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பொய் பிராடுத்தனம் இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. பொய் பிராடுத்தனம் செய்கிறவங்களை அப்போ விரும்ப மாட்டாங்க. அப்போ உண்மையான நபர்கள் தான் அவங்களுக்கு பிடிக்கும். அப்படிங்கிற போது உண்மையாக இருக்கணும். கடகராசி ஆண் அப்படிங்கிறவர் நேர்மையானவர் பாருங்கள், நல்ல பண்புகள் உள்ளவர் தான். அதான் சொன்னேன், நீங்கள் பழகி பார்த்தா தான் தெரியும். கிரிமினல் புத்தி உள்ளவங்களுக்கு தான் ரொம்ப அதிகமான நினைவாற்றல், அபார நினைவாற்றல்லாம் தேவை. அந்த மாதிரி இவங்களுக்கு ஞாபக சக்தி இருக்கும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரொம்ப அதீத ஞாபக சக்திலாம் கடகராசிக்காரங்க இருக்காது. அவங்க தான் பொய் சொல்ல மாட்டாங்களே, நேர்மையாக தானே இருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு அந்த மாதிரி புத்தியெல்லாம் இருக்கவே இருக்காது. கடகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அப்பாவின்னு சொல்லலாம், அப்பாவித்தனமான ஒரு நபர்களாக கடகராசிக்காரர்கள் இருப்பாங்க. அதனால் குழந்தை மனமுடைய இவர்களைப் போல அப்பாவி மனமுடைய பாம்பின் கால் பாம்பரியும் ஒரே இடத்திலே ஓர் சிந்தனை இருக்கக்கூடியவர்கள் ஓரிடத்தில் அமர்ந்து பேசுவதுதான் சொர்க்கம்னு விவேகானந்தர் சொன்ன மாதிரி இவங்களுடைய பண்புகளோடு இருக்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு ஏற்புடைய நபராக இருப்பாங்க. இப்போ கடகராசி நபர் தானே கடகராசி பண்போடு இருக்க முடியும், வேறு யாரும் அந்த பண்போடு இருக்க முடியாதில்லை அப்படின்னு கூட உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம். ஏன்னா வேறு எந்த ராசியுமே அவங்களோட நட்பாக இருக்கவே முடியாதா அப்படின்னா அப்படி கிடையாது. மற்ற ராசிகளுக்கும் நான் எப்படிலாம் மனசில் இடம் பிடிக்கிறேன்னு எல்லா வீடியோவும் வெளியாக்குறேன்ல. அப்போ அந்த வெளியாகும்போது நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கும் போது ஒவ்வொருத்தருடைய தசாபுத்தி காலங்களில் இப்போ தனுசு ராசி அல்லது மகர ராசி அல்லது மீன ராசிக்கு இப்போ இந்த கடகராசியோட ஒத்து போகிற மாதிரியான காலங்கள், ஆண்டு காலங்கள், ஒரு 5-6 ஆண்டுகள் நீங்கள் கடகராசியோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் சூட்டபிள் ஆகி நீங்கள் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த நேரங்களில் நட்பாக இருப்பீங்க. சில நேரங்களில் அப்போ அந்த ஆண்டு காலங்கள் முடிஞ்ச பிறகு நீங்கள் கொஞ்சம் பிரிவு நிலைமையில் இருப்பீங்க. அப்போ கடகராசிக்காரங்களோட உங்களுக்கு சில சண்டைகளோ மன வருத்தங்களோ அல்லது உங்களை கடகராசிக்காரங்க தப்பாக புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளோ உண்டானுச்சு அப்படின்னா அது கொஞ்ச நாளைக்கு நீங்கள் பிரிஞ்சு இருந்தாலுமே அதை ஏற்றுக்கத்தான் வேணும். ஏன்னா அது சில நேரம் அப்படி இருக்கும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்க அப்பாவி தான், ஏதோ சூழ்நிலை அப்படின்ட்டு அதை விட்டுட்டு போயிருங்க. அதுவும் கடகராசி ஆண்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடகராசி ஆணோ பெண்ணோ அம்மாவை ரொம்ப விரும்புவாங்க. கடகராசி ஆணாக இருக்கக்கூடிய நபர் எதுக்கெடுத்தாலும் எங்கள் அம்மான்னு சொல்லுவார். இப்போ மனைவி கிட்டே போய் எங்கள் அம்மா அப்படி பேசுவாங்க, அப்படி சமையல் பண்ணுவாங்க, அப்படி இருப்பாங்க அப்படின்னு அதிகமாக எங்கள் அம்மா சமையல் சூப்பராக இருக்கும்னு சொன்னாக்க சில பெண்களுக்கு கோபம் வரத்தான் செய்யணும். உங்கள் அம்மாவை பற்றியே உங்கள் அம்மா தான் வீட்டை சுத்தமாக வச்சுக்குவாங்கன்னு சொல்கிறேன், உங்கள் அம்மா தான் அழகாக கோலம் போடுவாங்கன்னு சொல்கிறேன், எப்போ பார்த்தாலும் அம்மா புராணம் பாடிக்கிட்டு இருக்கேன்னு சில பெண்கள் டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்படி டென்ஷன் ஆகாதீங்க. கடகராசி ஆண்களுக்கு உணவு யார் நல்லா தயாரித்து கொடுக்குறீங்களோ அவங்களையும் பிடிக்கும் பாருங்கள். அதனால் கடகராசி ஆண்களுக்கு நல்லா உணவு தயாரித்து கொடுங்க. உணவு தயாரித்து கொடுக்குறதும் அந்த சாப்பாடு பரிமாறுறதும் அது ரொம்ப நல்லா பிடிக்கும் அவங்களுக்கு. அதே போல் கடகராசி ஆண்கள் பிறரை சாப்பிட வச்சும் பார்ப்பாங்க, அதுலேயுமே அவங்களுக்கு ஒரு பிரியம் இருக்கும். அந்த பயணங்கள் அப்படிங்கிறதும் கடகராசிக்காரங்களுக்கு, அதாவது உணவுக்காக பயணம் பண்ணுறது, சில ஹோட்டலுக்கெல்லாம் போய் தன் கூட இருக்கிறவங்களை அழைச்சிட்டு போய் உணவு பயணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பிடிக்கும். அப்போ உணவு பயணம் பிடிச்சி அவங்க வெளியில் இடங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க கூட ஒத்துழைச்சி போங்க. ஆமாம், நீ என்ன எங்கே பார்த்தாலும் அங்கே கூப்பிட்ற இங்கே கூப்பிட்ற அப்படின்லாம் சொல்லி கடகராசியை நீங்கள் பேசுனீங்கன்னா அப்புறம் திரும்ப மனஸ்தாபம் தான் உண்டாகும். மனஸ்தாபங்கள் இல்லாமல் அவங்களுடைய மனதை கவரும்படி நீங்கள் எப்படி நடந்துக்கலாங்கிற டிப்ஸு தான் நான் அந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் கூட இருக்கிறவங்கள ரொம்ப அக்கறையோடு பார்த்துக்குவாங்க. அது சகோதர சகோதரிகளோ பிள்ளைகளையோ அவங்க எல்லாருமே அக்கறையாக தான் பார்த்துக்கிடுவாங்க.
அப்போ இந்த பொசசிவ் குணம்னு சொல்லுவோம்ல, என்னையை மட்டும்தான் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னா கடகராசிக்காரங்க, இப்போ கடகராசிக்காரங்களுக்கு அப்பா இருக்கார், அம்மா இருக்கார், கணவன் மனைவி, அவங்க வீட்டில் சகோதர சகோதரிகள், பிள்ளைங்க இருக்காங்கன்னா எல்லார் மேலேயுமே அக்கறையாக தான் இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் வந்து என் மேலே மட்டும்தான் நீ அக்கறையாகணும், எல்லார் மேலேயும் அக்கறையாக இருக்க அப்படின்னீங்கன்னா அப்போ கடகராசி உங்களுக்கும் பிரச்சனை தான் வரும். அவங்க எல்லாருமே ஒரே போல தான் நினைப்பாங்க பாருங்கள். இவங்க வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நல்லவங்க இல்லை, ரொம்ப நல்லவங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ நீங்கள் கடகராசிக்காரங்க கிட்ட ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வழி கேட்டீங்க அப்படின்னா அவர் அருமையாக மேப் போட்டு படிப்படியாக சொல்லி கொடுத்து இப்படித்தான் போகணும், இப்படித்தான் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு. இப்போ நீங்கள் ஒரு காரில் போகிறீங்க, ரோட்டோரமாக ஒருத்தர் இருக்கார், அவர் கடகராசிக்காரர், இந்த இடத்துக்கு எப்படிங்க போகணும் அவர்கிட்ட வழி கேட்குறீங்க அப்படின்னா 5 நிமிஷம் உங்களை விட மாட்டார், எல்லாமே பேசிட்டு தான் விடுவார். இப்போ வழி போக்கராக இருந்தால் கூட நீங்கள் சரின்னா அவரை நீங்கள் என்ன கொஞ்ச நேரம் பேசுகிறாருன்ட்டு விட்டு போயிடலாம். நீங்கள் வந்து இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது நண்பர்கள், இப்போ ஒரு ஃப்ரெண்டு, ஒரு உங்கள் கடகராசியில் ஒரு ஃப்ரெண்டு இருக்காருன்னு நீங்கள் கேட்குறீங்க, அந்த ஊருக்கு நான் போகணுன்னு நினைக்கிறேன், எப்படி போகணும் அப்படின்னு. ரொம்ப நேரம் அவர் வந்து கடகராசிக்காரர் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுப்பார். அதை கேட்டு நீங்கள் டென்ஷனாக என்ன அருன்னு அறுக்கிற அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம மேப் வரைஞ்சி பாகம் குறித்து அவர் வந்து தெளிவாக ரூட்டு போட்டு காட்டுவார். நல்லா டென்ஷன் ஆகாதீங்க, அவங்க பொறுமையாக அவங்க சொல்கிறத கேளுங்க. இல்லை அவங்கள்ட்ட வழி கேட்காதீங்க. இப்போ என்ன வழி கேட்காதீங்க, வழி கேட்டிங்கன்னா அவங்க வந்து இப்போ இன்டர்வியூவில் எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படின்னு அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா ஒரு மாடல் இன்டர்வியூ உங்களுக்கு நடத்தி காமிச்சிருவாங்க கடகராசிக்காரங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு விளக்கங்கள் சொல்லி நீங்கள் இன்டர்வியூவில் ஒரு நல்ல மதிப்பு பெறுவதற்கு உதவியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுதான் அவங்களுடைய அடிப்படை எண்ணம் வந்து உதவியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கங்க, அதுக்காக சொல்கிறேன். என்ன அவர் அப்படி பேசுகிறார் இப்படி பேசுகிறார் நீங்கள் சொல்லிடக்கூடாது. இல்லை, தெளிவாக ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் அவர் உங்ககிட்ட பேசி புரிய வைக்கணும், சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பார். நல்ல விளக்கம் கொடுப்பதிலே சிறந்தவராக இருப்பார். கடகராசி ஆண்கள் பொறுத்த வரைக்கும் சில கொள்கைகளும் சில லட்சியங்களும் உருவாக்கி வச்சுருப்பாங்க. கடகராசி ஆணை திருமணம் செய்த பெண், அந்த மனைவி வந்து அவருடைய லட்சியங்களுக்கு குறுக்க நிற்காதீங்க. எப்படியும் வாழலாம் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்காது, இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இவங்க கூட தான் சேரணும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணு அவங்களுக்கு வந்து அதாவது ஒரு தவறான நபர்களோட நட்புகள் வச்சுக்க மாட்டாங்கன்னு வைங்களேன். தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நட்புகளும் உறவுகளும் நல்லவர்களாக நேர்மையானவர்களாக இருக்கணுங்கிறதுல அவங்களுக்கு கவனம் இருக்கும். நல்லவங்க இல்லைன்னா விலகிடுவாங்க. அப்போ விலகிட்டாங்க அப்படிங்கிற போது அவ்வளோதான், அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. கடகராசி ஒருத்தர் விலகிட்டாருன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் கடகராசிக்கு நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னா நேர்மையாக இருக்கக்கூடிய நபராக இருக்கணும். முறைகேடான விஷயங்களை கடகராசிக்காரரு ஊக்கம் கொடுத்து அதை வளர்த்து விடுவாரா அப்படின்னா அதெல்லாம் செய்ய மாட்டார். முறைகேடாக அதெல்லாம் ஏதாவது கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா அவர் மனசில் உங்களுக்கு இடம் இருக்காது. தவறு செய்பவர்களை கண்டிப்பார், தவறு செய்பவர்களை பிடிச்சி கொடுத்துருவார். இவங்க அதை பண்ணாங்க அதை பண்ணாங்க அப்படின்னா. அதனால் தவறு செய்யாமல் இருக்கணும். கடகராசிக்காரர் மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னா நடவடிக்கை எடுப்பதில் இப்போ ஒரு உயர் அதிகாரியாக இருக்காருன்னா கராராக இருப்பார், நடவடிக்கை எடுப்பார், அச்சப்படவே மாட்டார் தவறுகள் செய்யக்கூடியவங்க மேலே. அதனால் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். கடகராசிக்காரர் உயர் அதிகாரியாக இருக்காருன்னா யாருமே வந்து தவறு செய்யாமல் இருந்துக்கங்க. கடகராசி ஆண்களை வந்து சில பேர் சந்தேக பேர் வழின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க வந்து யாரையும் அவ்வளோ ஈஸியாக நம்பிட மாட்டாங்க. அதனால் கடகராசி ஆண்களை சில பேர் சந்தேக பேர் வழி, அவர் சந்தேகப்படுறாரு, அவர் சந்தேகமெல்லாம் படலை, நம்புறதுக்கு லேட்டாகும், அவர் கொஞ்சம் டைம் எடுத்துக்குவார், அதுக்காக அவரை போய் சந்தேக பேர் வழின்னு சொல்கிறீங்க சில பேர். ஆனால் அது உண்மை கிடையாது, அப்படி கிடையாது. சந்திரன் அப்படிங்கிற மனோகாரகன். அப்போது இவங்களுக்கு வந்து கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மன சஞ்சலங்கள், மன அழுத்தங்கள், மனம் சார்ந்த சில பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் டல் ஸ்டேஜில் எப்பயாவது இருப்பாங்க. அதுவும் அந்த மத்தியம வயதுன்னு சொல்லுவோம், ஒரு 35 வயசுக்கு மேலே வந்து கொஞ்சம் டல் ஸ்டேஜுக்கு அவங்க ஆனாங்க அப்படின்னா அந்த டைம்லலாம் ஆக்கமும் ஊக்கமும் உற்சாகமும் தரக்கூடிய நபராக சுற்றி உள்ளவங்க இருக்கணும். மேலும் அவருடைய மன நிம்மதியை கெடுக்கும் விதமாக சுற்றி உள்ளவங்க நடந்துக்காதீங்க. மன நிம்மதி கொஞ்சம் குறையும். அதாவது 35 வயசுக்கு மேலே 45 அந்த ஒரு, அதாவது 35லேருந்து ஒரு 50 வயசுன்னு வச்சுக்கலாமே, அந்த 15 ஆண்டுகளுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு சிரமமான ஒரு நிலைமைக்குள்ளே அவங்க அந்த மனதளவில் சொல்கிறேன் பெரிய கஷ்டங்கள் அவங்களுக்கு உண்டாகும். கொஞ்சம் ஆக்கமும் ஊக்கமாக இருந்தீங்கன்னா ஏன் கஷ்டமான காலத்தில் இவர் தான் உதவி பண்ணாருன்னு நீங்கள் அவங்க மனசில் இடம் பிடிச்சிக்கலாம், அவ்வளோதான்.
சில நேரங்கள் வந்து அவங்களுக்கு ஆபத்துகள் உண்டான கலங்கி தவிப்பாங்க. அப்போ எல்லாம் ஒரு ஊக்கமாக அவங்க கூட இருங்கன்னு சொல்கிறேன். அவங்களுடைய பயத்தை போக்கும் விதமாக நீங்கள் இருக்கணும். நீங்கள் அவங்களுடைய பயத்தை போக்கலை அப்படின்னா கடகராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, தாம் பயந்துக்கிட்டதை மற்றவங்களுக்கும் கடத்திடுவாங்க, எல்லாரையும் பயப்பட வச்சுருவாங்க. இப்போ ஒரு கடன் வந்துடுச்சு, இல்லை குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா கடகராசிக்காரங்க மற்றவர்களுக்கும் அந்த பயத்தை உருவாக்கிடுவாங்க. கடனில் பிரச்சனையில் எல்லாம் உண்டாயிருமோ அப்படின்னு மற்றவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வந்து இவர் பயப்படுற மாதிரியே மற்றவங்களும் பயப்பட வச்சிருவார். அந்த மாதிரி நிலைமை போயிடக்கூடாதுன்னு ஆக்கமும் ஊக்கமும் இருங்கன்னு சொல்கிறேன். அவ்வளோதான் சொல்கிறேன். கூட இருக்கக்கூடியவங்க மகர ராசிக்காரங்களாகவோ கும்பராசிக்காரங்களாகவோ இருந்தால் அவங்களுக்கு வந்து பொதுவாக கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கூட மகரம் கும்பம் இருந்துச்சுன்னா கடகராசிக்கு ரொம்ப தைரியம் சொல்லுவாங்க. வர்றது வரட்டும் பார்த்துக்கலாம், என்ன அப்படின்னு பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்க. கடகராசிக்காரங்க கூட மகரம் கும்பம் கூடுதலாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு பெரிய கவலை இல்லைன்னு வைங்களேன். ஏன்னா அவங்க தைரியம் சொல்லுவாங்க. அவங்க தைரியம் சொல்லலைனாலும் கூட மகரம் கும்பம் கூடவே இருந்தாங்க அப்படின்னா கடகராசிக்காரங்க ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுக்கு ஒரு சார்ஜ் இருந்துக்கிட்டே இருக்கும், சார்ஜிங் எனர்ஜி பாயிண்ட் மாதிரி. அப்படி யாராவது மகரம் கும்பம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம். கடகராசி ஒரு ஃப்ரெண்ட்லி டச்சில் தான் உங்கள் கூட இருப்பாங்க. கடகராசி ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கடுமையான உழைப்பாளிகள் அப்படின்னு சொல்ல முடியும். நேரம் பார்க்காம வேலை பார்க்குறவங்க. இப்போ சாப்பாடு அப்படிங்கிற போது அவங்க ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் சாப்பிட கூப்பிட்டீங்கன்னா சிக்கல், வேலையை முடிச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வாங்க தூங்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டீங்கன்னா வேலையை முடிச்சுட்டு தான் தூங்குவாங்க. அப்போ அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னாவே அவங்க மனசில் இடம் பிடிச்சிடலாம். அவங்க வந்து இந்த உடல் உழைப்பதை விட மனம் சார்ந்த விஷயங்கள், கலை சார்ந்த விஷயங்கள், கற்பனை சார்ந்த விஷயங்கள், கணினி சார்ந்த விஷயங்கள், மனதால் உணர்ந்து அனுபவம் பண்ணக்கூடிய தொழில்கள் செய்வதில் அவங்க நிறைய விருப்பம் உடையவர்கள். நீங்கள் இந்த கடகராசிக்காரங்களுக்கு அதிகமான உடல் உழைப்பை போய் கொடுத்தீங்கன்னா அது பிரச்சனை தான். இப்போ வந்து திரை உலகத்தில் வந்து இந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ், பின்னணி குரல் கொடுப்பாங்களே பேக்ரவுண்டு வாய்ஸ், அந்த பின்னணி குரல் கொடுக்குறவங்களில் அதிகபட்சம் கடகராசிக்காரங்க இருப்பாங்க. காஸ்டியூமர் அவங்க தான். அதுக்கப்புறம் ஹேர் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறவங்க கடகராசிக்காரங்க தான். மேக்கப் போடுறவங்க கடகராசிக்காரங்க தான். சினிமா துறையில் கடகராசிக்காரங்க இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான அதாவது இதெல்லாம் வந்து கிரியேட்டிவிட்டி இருக்கக்கூடிய வேலை பாருங்கள். ஓவியராக இருக்கிறது, ஒரு செட் வந்து டிசைன் பண்ணுறது சினிமாவில். இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, அந்த லே அவுட்டெல்லாம் டிசைன் பண்ண தெரியலன்னா ஒரு கடகராசிக்காரரை கூப்பிட்டு கொடுத்துடலாம். கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் சம்மந்தமான வேலையெல்லாம் ஒரு கடகராசிக்காரரை கொடுக்கலாம். ஏன்னா அவங்க வந்து அப்படி உட்காந்த இடத்துல இருந்து அழகாக, ஏன்னா அவங்களுக்கு தான் நிறைய கற்பனைகள் உண்டாகும்ல, அந்த மாதிரி தன் மனம் போனபடி அழகாக உருவாக்குறதுல கிரியேட்டிவிட்டியாக இருப்பாங்க. அப்போ இப்படிப்பட்ட நபர்களை போய் நீ மூட்டை தூக்கு, அதை செய்ய, வீட்டை சுத்தம் பண்ணு, அதை அடிச்சு விட, இங்கே இப்போ இந்த வேலையை பாரு, இப்படி ஒரு கடினமான வேலை பாரு, இப்படிலாம் நீங்கள் கடின வேலைகள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அது சரி வராது. மனம் சார்ந்த கிரியேட்டிவிட்டி ஐடியாஸ், கற்பனை சார்ந்த விஷயங்களை அவங்களுக்கு நீங்கள் வேலையாக கொடுத்தீங்க அப்படின்னா சிறந்த வேலை வாங்க முடியும். அப்போ கடகராசிக்காரங்க ரொம்ப விருப்பமாகவும் செய்வாங்க. இல்லைன்னா அப்புறம் பிரச்சனைகள் உண்டாகத்தான் செய்யும். கடகராசி பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு இந்த மைண்டு சார்ந்த வேலைகளை கொடுத்தீங்க அப்படின்னா போதும் அப்படிங்கிற மனசே அவங்களுக்கு இருக்காது பாருங்கள். இன்னமும் சிறப்பாக பண்ணியிருக்கலாமோ, அப்படி பண்ணியிருக்கலாமோ, அது அந்த ஒரு திருப்தி அவங்களுக்கு. திருப்தினாக்கா கவலைப்படுறதுக்கு இல்லை, இன்னும் அழகாக செய்யணுங்கிற ஒரு பெரிய முயற்சிகள் அவங்க இருப்பாங்க. எவ்வளவு தான் திறமை இருந்தாலுமே கூட கடகராசிக்காரங்க இந்த ஸ்பாட்லைட்னு சொல்லுவோம், அந்த வெளிச்சத்தை விரும்பாத ஒரு நபராக இருப்பாங்க. இப்போ கடகராசியை திருமணம் பண்ணவங்க நீங்கள் என்ன அப்படி பிரபலமாக இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க. அவங்க ஸ்பாட்லைட்டுக்கு வர மாட்டாங்க. பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நபராக, அதாவது இப்போ ஆசிரியர்கள் எப்படி ஒரு மாணவனை உயர்த்தி விட்டு அவங்க பின்னாடி பேக்ரவுண்டில் இருப்பாங்க. இப்போ ஒரு நடிகரை ரொம்ப உயர்வாக்கிட்டு, சினிமா டைரக்டர் தானே ஒரு நடிகருடைய வசனம், அந்த கதை, ஒரு நடிகருடைய உயர்ச்சிக்கு பெரும்பாலும் காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு சினிமா இயக்குனர் தான். அவர் எப்படி பேக்ரவுண்டில் இருக்காரோ அதுபோல தான் கடகராசிக்காரரும் பேக்ரவுண்டில் இருக்கிறதுக்கு விரும்புவார். அழகு ஊட்டக்கூடியவர், மெருகூட்டக்கூடியவர் பிறரை. அப்போ நீங்கள் ஏன் லைம் லைட்டுக்கு வரலன்னு சொல்லியெல்லாம் நீங்கள் கடகராசிக்காரரை ஏசக்கூடாது, பேசக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கடகராசியை பற்றி. கடகராசிக்காரங்களை பற்றி சிலருக்கு கடகராசிக்காரங்களுக்கே தெரியாது, கடகராசிக்காரங்களை பற்றி மற்றவங்களுக்கு தெரியாது.
அதனால் இந்த வீடியோவை வந்து கடகராசிக்காரங்க மற்றவர்களுக்கு அனுப்பி வச்சிங்கன்னா உங்களை அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். கடகராசிக்காரங்க மனசில் யாரெல்லாம் இடம் பிடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி வைங்க. மற்ற ராசிக்காரங்க யாரும் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கடகராசிக்காரங்களை, அதுவும் குறிப்பாக கணவன் மனைவியாக வாழக்கூடிய நபர்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, காதலிக்கக்கூடிய நபர்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. கடகராசி ஆண்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான சொற்கள், வசை மொழிகள், இதை வந்து அவங்க அவ்வளவு ஈஸியாக பேசிட மாட்டாங்க. அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் பேசியிருப்பாங்களா அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக கடுமையான சொற்களை வீசிட மாட்டாங்க. அதையும் மீறி அவங்க கடுமையான சொற்களை பேசுகிறாங்க அப்படின்னா அப்போது ஆப்போசிட் இருக்கக்கூடிய அந்த ஜாதகர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா சில பேர் இப்போ கமெண்டில் கூட சில பேர் சொல்லுவீங்க இல்லையே, கடகராசி என்னை அப்படி திட்டினார் இப்படி திட்டினாருன்னு கூட சில பேர் சொன்னாலும் சொல்லுவீங்க. அப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு தெரியலை. இப்போ சந்திரன் வந்து இப்போ மனோகாரகன்னு சொல்கிறோம். கடகராசிக்கு சந்திரன் வந்து ரொம்ப முக்கியமானது. அப்போ சந்திரன் வந்து இரவு பொழுதில் வரக்கூடியவர் தானே சந்திரன். இவங்களுக்கு வந்து அந்த அந்த திரைமறைவில், அதாவது பேக்ரவுண்டில் இருப்பாங்கன்னு சொன்னேன்ல, அந்த இருட்டில் இருப்பது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இருட்டுனாக்க இரவு நேரம் பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதாவது சைலண்டாக ஜெயிக்கிறது, பெருசாக வெளிச்சத்துக்கு வராதது, அது அவங்களுக்கு அது இயல்பாக உள்ளது. அது அதனால சொல்கிறேன், ஒரு இனிய பண்பு உடையவர்கள் தான் கடகராசிக்காரர்கள். மென்மையான சொற்களை பேசக்கூடிய நபர்கள் தான். சத்தம் போட்டு பேசாத ஒரு நபர்கள் தான். அடுத்தவங்கள குத்தலாக குத்தி பேசாத ஒரு நபர்கள் தான். சில பேருக்கெல்லாம் வந்து கவிதை, கதை, நாடகம் எழுதக்கூடிய ஒரு கற்பனை சிறகு காற்றிலே சிறகடிக்கக்கூடிய நேரமெல்லாம் வரும். அப்போ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய கடகராசி நபர்கள் மாணவ பருவத்தில் கதையோ கவிதையோ எழுதுனாங்க, அந்த போட்டிகள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க அப்படியே கற்பனை சிறக வானத்தில் விரித்து பறக்கக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க சில கடகராசி பிள்ளைகள். அவங்கள டக்குன்னு நோஸ்கட் பண்ணக்கூடாது. என்ன படிக்கிறது விட்டு கவிதை எழுதிக்கிட்டு இருக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்கள விட்டுறணும் பாருங்கள். நீ அதை செய்யாத இதை செய்யாதன்னு சொல்லியெல்லாம் அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது. அப்போ ரொம்ப டிஸ்டர்பு பண்ணாதீங்க கடகராசிக்காரங்களை. ஏன்னா கடகராசிக்காரங்க மனசில் இடம் பிடிக்கணும்னா நீங்கள் இதெல்லாம் வந்து முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்க துணிவாகவும் பேசுவாங்க, பணிவாகவும் பேசுவாங்க, துணிச்சலும் இருக்கும். அதே நேரத்தில் தன் கருத்தை பணிவாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நபர். எல்லாமே அவங்கக்கிட்ட இந்த நல்ல குணங்கள்லாம் அவங்கள்ட்ட இருக்குது. தன் மனசில் பட்டதை உடனே சொல்லுவாங்க பாருங்க. யாருக்காவது பயப்படுவாங்களா அப்படின்னா கிடையாது. ஏன் பயப்பட மாட்டாங்கன்னா, என்ன இவ்வளோ துணிச்சலாக்க அப்படிலாம் சொல்லக்கூடாது அவங்கள பார்த்து. ஏன்னா அவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னு, அவங்க தான் நேர்மையான ஆளாச்சே. அதனால அவங்க வந்து ஒரு உண்மையும் நேர்மையும் இருக்கிறதுனால அந்த துணிச்சல் வந்து அவங்களுக்கு இருக்கும். ரொம்ப பெரிய ஆர்ப்பாட்டம் இருக்காது. கடல் ஆழம் எவ்வளவு ரொம்ப ஆழமோ அதுபோல் ஆழ்மனதுக்கு சொந்தக்காரர்கள். ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் ஏசினாலும் பேசினாலும் கூட தன் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை சாதிக்கணுங்கிற அழுத்தமும் அவங்களுக்கு இருக்கும். கடகராசிக்காரங்க மனசில் இருக்கிறத யாராவது தெரிஞ்சுக்க முடியுமான்னா தெரிஞ்சுக்க முடியாது. தெரிஞ்சுக்க முடியலைன்னு சொல்லி அவங்கள போய் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கடகராசி இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சரி அவங்க ஆள் மனசில் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்ட்டு பேசாமல் இருக்கணும். அவ்வளோதான். அவங்க வந்து ஒரு பழமைவாதியும் கூட. நிறைய கல்ச்சர் பேஸ்டு விஷயங்களை வந்து அவங்க கடைப்பிடிப்பாங்க. அப்போ அதையும் விட்டுறணும். நீங்களும் கல்ச்சர் பேஸ்டாக இருந்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு பிடிக்கும். ஆட்டோமேட்டிக்காக அவங்க மனசில் இடம் பிடிச்சிடுவீங்க. பழம்பெருமை பேசுவாங்க, கேளுங்க. குலப்பெருமை பேசுவாங்க, கேட்டுக்கங்க. மொழி பெருமை பேசுவாங்க, கேட்டுக்கங்க. இனப்பெருமை பேசுவாங்க, கேட்டுக்கங்க. அவங்க தொழில் பண்ணுறாங்களா அந்த பெருமை பேசுவாங்க, காதில் கேட்டுக்கங்க. அவங்க எந்த ஊர் பெருமை பேசுவாங்க, கேட்டுக்கங்க. சில பேர் ஜாதி பெருமை பேசுவாங்க, சில பேர் மத பெருமைகள் பேசுவாங்க. அவங்க பெருமை பேசுனாங்க அப்படின்னா அந்த பெருமைனாக்க மற்றவங்களை டார்ச்சர் பண்ண பேச மாட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அந்த உயர்ந்த பண்புகளை எடுத்து சொல்லுவாங்க. அதை கவனமாக காது கொடுத்து கேட்டுக்கங்க. கடகராசி ஆண்கள் எல்லாம் பேசுனாங்கன்னா அது காது கொடுத்து கேளுங்க. கேட்டாலே பிடிச்சி போயிருமில்ல அவங்கள. அவ்வளோதானே. இதெல்லாம் இப்படிலாம் பேசத்தான் செய்வாங்க. கடகராசி ஆண்கள் அப்படிங்கிறவங்க புதிய சூழ்நிலையை ஏற்றுக்குவாங்களா அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போது ஒரு புது இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க வேலைக்கு, அல்லது ஒரு புது நபரை வந்து உறவினராக ஏற்றுக்கணும். ஒரு புது நபரை வந்து உடனடியாக இப்போ கணவன் மனைவியாக இப்போ ஒரு பெண் வந்து கடகராசி ஆனால் கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அறிமுகப்படுத்துகிற எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் அவர் ஏற்றுக்க மாட்டார் பாருங்கள். மனைவிமார்கள் தெரிஞ்சுக்கோங்க, கடகராசியை கல்யாணம் பண்ண மனைவிகள் தெரிஞ்சுக்கோங்க, எல்லோரும் அவர் அவ்வளோ ஈஸியாக ஏற்றுக்க மாட்டார். அதே போல் மாமியார் வீட்டுக்கு போகிறார் அப்படின்னா அந்த சூழ்நிலையை அவர் உடனே அக்செப்ட் பண்ண மாட்டார், ஏற்றுக்க மாட்டார்.
ஏற்றுக்குவார், கொஞ்சம் தயக்கம் காட்டுவார், கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்காக நீங்கள் அவரை போய் குறை சொல்லக்கூடாது. இதெல்லாம் அவருடைய பண்பு. இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அது மாதிரி நடந்துக்கணும். அப்போ தான் நீங்கள் அவர் மனசில் இடம் பிடிக்க முடியும். அதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் அவருக்கு பழைய விஷயங்கள் எல்லாம் நம்பிக்கை இருக்குது. அப்படிங்கிற போது அந்த பழமையையும் போற்றக்கூடிய ஒரு நபராக, அவர் பழமையை போற்றக்கூடிய நபராக அவர் இருக்கும்போது அவர் போற்றக்கூடிய பழமையாவது நீங்கள் போற்றுங்க. நீங்கள் ஒரு பழமை போற்றக்கூடிய நபராக இருக்க வேண்டியது இல்லை. அவருடைய அந்த கல்ச்சரையாவது போற்றக்கூடிய ஒரு நபராக இருங்க. அவர் மனசில் நீங்கள் இடம் பிடிச்சிடலாம். கடகராசி ஆண்களை பொறுத்த வரைக்கும் இப்போ பேங்கில் பாதுகாப்பு பெட்டகம் மாதிரி இவரை ரகசிய காப்பகம்னு சொல்லலாம். நிறைய ரகசியங்கள் அவர் மனசில் இருக்கும், யார்கிட்டையும் சொல்ல மாட்டார். நிறைய சுகதுக்கங்களை அவர் மனசுக்குள்ளே பூட்டி வச்சுருப்பார். நீங்கள் அதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணி அவரை டிஸ்டர்ப் பண்ணி டார்ச்சர் பண்ணி அவரை போட்டு வம்ப இழுத்து அப்புறம் அவர்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கி மனஸ்தாபத்துக்கு ஆளாகாதீங்க. அவர் மனசு அப்படிதான் இருப்பார். அவ்வளோ ஈஸியாக தன் மனதை திறந்து காட்ட மாட்டார். ஆமாம், சின்ன வயசில் நடந்த நல்லதோ கெட்டதோ பாதிப்புகளோ அதை கூட அவர் மறந்திருக்க மாட்டார். பாருங்கள், எல்லா காயங்களுமே அவருக்கு பசுமையாக மனசில் இருக்கும். எல்லா சந்தோஷங்களும் அவருக்கு பசுமையாக அப்படியே மனசில் சம்பவம் நடந்த நாள், அந்த மாதம், அந்த ஆண்டு, அந்த வினாடி, அது சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாத்தையும் ஞாபகத்தில் அவர் வச்சிருப்பார். அதனால் அவரை யாரும் காயப்படுத்திடாதீங்க. காயப்படுத்தினாக்கா அவ்வளோதான், எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுருப்பார். ஊர் விஷயங்கள், பொது விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருப்பார். கொஞ்சம் அன்பாக பழகுனீங்கன்னா மனம் இலகி அவர் ஆள் மனசில் இருக்கக்கூடிய 2 விஷயங்களை வெளியில் சொல்லுவார். அவ்வளோதான். எல்லா விஷயமும் நீங்கள் அவர்கிட்டேருந்து வாங்க முடியாது. நயமாகவும் அன்பாகவும் பேசினால் மட்டும் அவர்கிட்ட வாங்க முடியும். ஐயோ அவன் கல் நெஞ்சுக்காரன் அப்படி சொல்லாதீங்க கடகராசியை. அவன்கிட்ட எந்த விஷயத்தையும் வாங்க முடியாது அப்படி சொல்லாதீங்க கடகராசிக்காரங்களை. அன்பாக பேசுனா ஏதாவது விஷயங்களை வாங்கலாம், அவ்வளோதான். நீங்கள் அவங்கக்கிட்ட விஷயங்களை வாங்கி அவங்க இப்போ வெளிப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதோ 2 விஷயங்கள் சொல்லுவாங்கன்னு சொன்னேன்ல, பேசிக்கிட்டே இருக்கும்போதே அவங்க ஆள் மனசில் உள்ள ஏதோ சில ரகசியங்களை சொல்லும் பொழுது அந்த கடகராசி ஆணுக்கு மனசில் என்ன தோணணும், ஐயோ நம்ம என்ன சொல்லிட்டே இருக்கிறோம் எல்லாத்தையும், நம்ம எல்லாத்தையும் உளறிட்டோமோ அப்படின்னு அவருக்கு ஒரு பயம் உண்டாகி அவருடைய பேச்சை அப்படியே குறைச்சி அந்த விஷயம் பேச வந்ததை அப்படியே ஸ்டாப் பண்ணாலும் ஸ்டாப் பண்ணிடுவார். ஏன்னா அவர் ஒரு தகவல் சுரங்கம்னு நம்ம சொல்லுவோம். அது சுரங்கத்துக்கு என்ன இருக்குன்னு ரொம்ப உள்ள பணத்தினே தெரியும், வெளியிலிருந்து பார்த்தா தெரியுமா, தெரியாதில்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர். இதெல்லாம் அவங்களுடைய குணங்கள். நீங்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறி பழகி எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மனசில் ஈஸியாக நீங்கள் எளிமையாக இடம் பிடிக்கலாம். இப்போ கடகராசி A to Zலாம் வீடியோக்கள் வெளியாக போகுது. ஒரு ராசிக்குமே A to Zன்னு February 2ஆம் தேதியிலேருந்து நான் வீடியோ வெளியாக்க போகிறேன். இப்போ நமக்கு ஒரு ராசிக்குமே என்னென்ன குணங்கள், அவங்களுடைய குணங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்கக்கிட்ட எப்படியெல்லாம் பழகிக்கணும், நீங்கள் எப்படி அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லா ராசிக்குமே நான் சொல்லி ஒவ்வொரு ராசிக்குமே இப்போ நேற்று பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி சொன்னோம்னா அன்னைக்கு கடகமாக, அடுத்து சிம்ம ராசி, அடுத்து கன்னி ராசி, அடுத்து துலாம், விருச்சிகம், தனுசு, இப்படி ஒன்று வரதான் போகுது. மகர ராசி, கும்பராசி, மீனராசி முடிகிறதுக்கு February 1 ஆயிரும். ஒரு நாளைக்கு ஒரு ராசிக்கு எப்படி அவர்கள் மனதில் இடம் பிடிப்பது, எப்படி நல்ல பேர் வாங்குவதுன்னு வீடியோக்கள் வெளியாக்கிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் A to Z வீடியோ. இப்போ March 1 அதிலேருந்து March 8 இந்த 8 நாளைக்கும் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு கர்மா கிளென்சிங் பயிற்சி நடக்குது. அது கட்டண பயிற்சியாக நடக்க போகுது. அதில் நீங்கள் எல்லாருமே கலந்துக்கங்க. உங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய மன பிரச்சனைகள், இந்த வாழ்க்கை பிரச்சனைகள்லாம் தீர்த்து ரொம்ப சிறப்பாக வாழ்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியாக அது அமையும். எல்லாருமே கலந்துக்கங்க. ரொம்ப நல்ல முறையில் வாழ்க்கை வாழுங்க, சிறப்பாக இருங்க. இப்போ 28ஆம் தேதி ஜனவரி மாதம் குணமாக்கும் கலை அப்படிங்கிற தலைப்பில் எல்லாருக்குமே ரொம்ப உத்வேகமான ஒரு பயிற்சி. யாருக்கு என்ன உடம்புல என்ன சிக்கல் இருந்தாலுமே அதை உணவின் அடிப்படையில் சரி பண்ணுறதுக்கான ஒரு பயிற்சி நடக்க போகுது. வாழ்க்கை முறையினரான ஒரு பயிற்சி. அதுலேயும் கலந்துக்கங்க. அது இலவச பயிற்சி. ஞாயிற்றுக்கிழமை வாங்க, நல்லது நடக்கட்டும். கடகராசிக்காரங்களை யாரெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் அவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் இந்த வீடியோ ரொம்ப நல்ல பயனுள்ளதாக இருக்கும். பிறருக்கும் அனுப்பி வைங்க.